அது என்னங்க வெண்பொங்கல், தக்காளி பொங்கல், மல்லி பொங்கல், நாங்க செஞ்சிருக்கோம்ல தயிர் பொங்கல். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? இன்ட்ரோடியூசிங் ஷேரன்ஸ் கான்ஃபிடென்ட் ஜகஜகா. நானும் ஏதாவது புதுசா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சாகணும் இல்லையா? சோ இத நம்பிக்கை நீங்க ட்ரை பண்ணலாம். ஹாஃப் அவர் ஊற வச்ச 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசி பருப்பு பிரஷர் குக்கர்ல சேர்த்துருங்க. 3 கப் தண்ணி, 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பால் ஊத்துனாலே நம்ம வீட்டு குக்கர் பொங்கலோ பொங்கல் தான். சோ ஓபன் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க. இத ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க இருக்கும் போது நம்ம தயிர் பால் சேர்க்க முடியாது. அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் கொடுத்துருங்க. சோ தூளா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் தயிர், இது கூட கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி அடிச்சிருங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துட்டு நல்லா கரண்டிலேயே குழைச்சு விடுங்க. அண்ட் இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம பொங்கலுக்கு என்னென்னலாம் சேர்த்து தாளிப்போமோ அதை தான் தாளிச்சுக்க போறோம். ஆனா வெறும் நெய்ல தாளிங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு கரண்டி நெய்ல 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், தூளா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சி, தூளா கட் பண்ண கருவேப்பிலை, அதோட முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிருங்க. நம்ம உள்ள சேர்த்திருக்க மிளகாய் இஞ்சி நல்லா கிறிஸ்பியா வறுபட்டு இது உள்ள சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அட என்னம்மா பொங்கல்ல தயிர் போட்டிருக்க அதானே? அதுதான். ஆனா அதை செய்யறதுக்கு தைரியம் வேணும்ல. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி? எனக்கு எண்டே கிடையாதுடா.